அன்பு பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, உற்றாரே, உறவினரே, சொந்தங்களே, பந்தங்களே, பிள்ளைகளுக்காக வரன் தேடிக் கொண்டிருக்கும் பெற்றோர்களே, திருமண வயதில் உள்ள ஆண்களே, பெண்களே, திருமண மைய நிர்வாகிகளே, உங்கள் அனைவரின் பொற்பாதங்களை வணங்கி எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை இல்லம் தேடி ஜாதகம் என்ற தலைப்பிலே அனைவரும் உங்களுக்கு காலை 6 மணிக்கு மங்கள இசையோடு நாங்கள் ஜாதகங்களை அனுப்பி கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு திருமண வரன் தேடுவதற்கு வசதியாக நாங்கள் அனுப்புகிறோம். அதன் தொடர்ச்சியாக இன்றும் உங்களுக்கு நாங்கள் ஜாதகங்களை அனுப்பி கொண்டிருக்கிறோம். இதை பார்ப்பவர்கள் எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தார்கள். சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கின்ற பிரஸ் பட்டனை செய்து கொள்ளார். அப்பொழுதுதான் உங்களுக்கு தினசரி காலை 6 மணிக்கு உங்கள் யூடியூப் சேனலிலே ஜாதகங்கள் உங்களுக்கு வந்து சேரும். எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை நடத்துகின்ற திருமணங்கள் உங்களுக்கு ஒவ்வொன்றாக இந்த மாதத்தில் நடந்த திருமணங்கள் மட்டும் உங்களுக்கு இந்த வீடியோவிலே தினமும் உங்களுக்கு காட்டுகிறோம், பார்த்து மகிழுங்கள். மேலும் எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை ஆயிரக்கணக்கான திருமணங்களை செய்து வைத்த நிறுவனம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு இன்று உங்களுக்காக ஜாதகங்களை ஒளிப்பதிவு செய்வதற்காக, விளம்பரம் செய்வதற்காக எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் யூடியூப் சேனல் ஒளிப்பதிவாளர் திருமதி மணிமேகலை அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். அடுத்து எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் மேலாளர் திருமதி தமிழரசி அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். என்னமா பெற்றோர்கள் ஜாதகங்கள் அனுப்பிடலாமா? பொண்ணு வச்சிருக்கோம், ஆண் வச்சிருக்கோம், பெண்ணு அனுப்பிடலாமா? நமது எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையில் அடுத்த வரன் பெயர் பாத்தீங்கன்னா ஹேம்குமார். முதலியார் வகுப்பை சேர்ந்திருக்காங்க. ராகு கேது ஜாதகம், கடகராசி, பூச நட்சத்திரம், மிதுன லக்னத்துல பிறந்திருக்காங்க. MBA பினான்ஸ் முடிச்சிருக்காங்க. உயரம் பாத்தீங்கன்னா 6 அடி, நல்ல சிகப்பு நிறம். 2/1/1991 பிறந்திருக்காங்க. லீட் ஆக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மாதத்திற்கு 1 lakh சேலரி வாங்குறாங்க. இப்ப இருக்கிறது சென்னை, சொந்த ஊரும் அதான். அப்பா திரு ராஜேந்திரன் பிசினஸ் மேனா இருக்காங்க. அம்மா திருமதி புஷ்பா இல்லத்தரசியா இருக்கிறாங்க. படித்த நல்ல குடும்ப பாங்கான வரனா எதிர்பார்க்கிறாங்க. நிறைவான வசதி. கூட பிறந்தது தங்கை மட்டும் 1. இதற்கேற்றாற்போல் வரனமைய எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் வாழ்த்துக்கள். இந்த ஜாதகர் பேரு ஹேம்குமார், முதலியார், அருமையான பையன். மாசம் 1 லட்சம் சம்பளம் வாங்குறாரு. இவர் பிறக்கும் போதே சனி மகாதசையில பிறந்திருக்காரு. தாயின் வயிற்றில் சென்றது போக நின்றது 5 மாசம் 5 வருஷம் 11 மாசம் 1 நாள். புதன் மகாதசை 17 வருஷம், கேது திசை 7 வருஷம், சுக்கிரன் திசை 20 வருஷம். எனவே இதற்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ, பார்த்து மகிழுங்கள். அடுத்த வரன் பெயர் சௌந்தர்யா. தொழுவ வேளாளர் வகுப்பை சேர்ந்திருக்காங்க. ராகு கேது ஜாதகம், துலாம் ராசி, சுவாதி நட்சத்திரம், மகர லக்னத்துல பிறந்திருக்காங்க. BE முடிச்சிருக்காங்க. உயரம் பாத்தீங்கன்னா 5.7, சிவப்பு நிறம், நல்ல அழகான பெண். இவங்க 23/3/2000 பிறந்திருக்காங்க. சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் கோஆர்டினேட்டரா ஒர்க் பண்றாங்க துபாயில. மாதம் பாத்தீங்கன்னா 1 lakh சேலரி வாங்குறாங்க. சொந்த ஊர் பெத்தநாயக்கம்பாளையம். அப்பா திரு தேவராஜன் ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்காங்க. அம்மா திருமதி தீபா இல்லத்தரசியா இருக்கிறாங்க. படித்த நல்ல IT வேலையில் உள்ள வரனா சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. இவங்க கூட பிறந்தது தம்பி மட்டும் 1. சொந்தமா 2 வீடு, பிளாட்டு எல்லாமே இருக்கு. இவங்க பாத்தீங்கன்னா சென்னை மற்றும் பெங்களூர்ல IT பணியில் உள்ள வரனா எதிர்பார்க்கிறாங்க. வெளிநாட்டு வரணும் சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க.
வெளிநாட்டுல இருந்து கூடிய சீக்கிரத்துல இவங்க இந்தியா வர இருக்கிறாங்க. இதற்கேற்றாற்போல் வரன் வைத்திருப்பவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இந்த ஜாதகர் பேர் சௌந்தர்யா, துளுவ வேளாளர், அருமையான பொண்ணு, துபாயில இருக்குது, மாசம் 1 லட்சம் சம்பளம் வாங்குது. இந்த பொண்ணு பிறக்கும் போதே ராகு திசையில பிறந்திருக்குது. தாயின் வயிற்றில் சென்றது போக நின்றது 10 வருஷம் 7 மாசம் 5 நாள். குருமகா திசை 16 வருஷம். அருமையான குரு பலன். இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இது உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். அன்பு பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, உற்றாரே, உறவினரே, சொந்தங்களே, பந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் சேலம் மாவட்டம் ஆத்தூர் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் காலை வணக்கங்களை முதலில் தெரிவித்துள்ளோம். இப்ப நம்ம மையத்துக்கு பெத்தநாயக்கன்பாளையத்திலிருந்து திரு தேவராஜன் அவர்கள் தான் பொண்ணுக்கு ஜாதகம் பதிவு பண்ண வந்திருக்கிறாங்க. அவங்க தொழுவ வேளாளர், தொழுவ நாயக்கர் பிரிவை சேர்ந்தவங்க. ராகு கேது செவ்வாய் ஜாதகம். பொண்ணு பேரு சௌந்தர்யா, சுவாதி நட்சத்திரம், துலாம் ராசி, மகர லக்னம். பிஇ படிச்சிருக்கிறாங்க. உயரம் 5.9, 23/3/2000 தான் பிறந்திருக்கிறாங்க. இவங்க சவுதி அரேபியாவில் வேலை செய்கிறாங்க. துபாயில் மேக்னெட் இன்ஜினியராக இருக்கிறாங்க. மாதம் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாங்க. மாதத்துக்கு 1 லட்சம் சம்பளம் வாங்குறாங்க. அப்பா பேர் தேவராஜன், அம்மா பேர் தேவராஜன் பேண்ட் ஸ்டோர் வச்சிருக்காரு. அம்மா பேர் தீபா இல்லத்தரசி. நல்ல படித்த வேலையில் உள்ளவனா எதிர்பார்க்குறாங்க. பிறப்பு வரிசை 1, கூட பிறந்த தம்பி 1. இவங்க எதிர்பார்க்கறதா வெளிநாடு அல்லது பெங்களூர், சென்னை. பிஇ படிச்சுட்டு ஐடி கம்பெனியில் வேலையில் இருக்கணும். பிசி உள்பிரிவு எதாலும் சம்மதம் சொல்லிக்கிறாங்க. தொழுவ வேளாளர், சோழிய வேளாளர், அகமுடையர், பிள்ளைமார், முதலியார், செங்கொத்தர் சம்மதம் சொல்லியிருக்கிறாங்க. இப்ப அந்த பெற்றோருடைய எதிர்பார்ப்பு எப்படி கேட்கலாம்? ஐயா, நீங்க எப்படி எதிர்பார்க்குறீங்க? நல்ல வாய்க்கிட்ட வச்சு பேசணும். வாய்க்கிட்ட நல்ல படித்த, நல்ல குணம் கொண்ட பணமா எதிர்பார்க்கணும். என்ன பொறுத்து எப்படி எதிர்பார்க்கணும்? பொண்ணு பிஇ படிச்சிருக்குங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில கோல்டு மெடலிஸ்டா படிச்சு வேலைக்கு போயிருக்காங்க. அதே மாதிரி நல்லா படித்த வரனா, வேலையில் இருக்க வரனா பையனை நாங்கள் எதிர்பார்க்குறோம். இப்ப இந்த பெற்றோர் சொன்னதை கேட்டீங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில கோல்டு மெடல் வாங்கின பொண்ணை பார்த்தா ரொம்ப அழகா இருக்கும், லட்சணமா இருக்கும், மகாலட்சுமி மாதிரி. இதுக்கு தகுந்த மாதிரி பிஇ படித்த வேலையில் அரசு வேலையிலும் சம்மதம் சொல்றாங்க. அவங்க இங்க வேலைக்கு வந்துடுவாங்க. இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களோடு தொடர்பு கொண்டால் உடன் பேசி முடிக்கலாம். இதுவரை கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி. அடுத்த வரன் பெயர் பாத்தீங்கன்னா நவநீத கிருஷ்ணன். கார்காத்த வேளாளர் வகுப்பை சேர்ந்திருக்காங்க. ராகு கேது செவ்வாய் ஜாதகம். மகர ராசி, திருவோண நட்சத்திரம், கடக லக்னத்துல பிறந்திருக்காங்க. பிடெக் ஐடி, எம்பிஏ ஸ்டடியிங் IIM திருச்சி, சென்னை கேம்பஸ்ல படிச்சிட்டு இருக்காங்க. உயரம் பாத்தீங்கன்னா 6.2. மாநிறம் 26/5/1989 பிறந்திருக்காங்க. எஸ்ஆர்ல ஐடி மேனேஜரா முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நிறுவன பெயர் HDFC. இப்ப இருக்கிறது சென்னை பக்கத்துல பொன்னேரி. சொந்த ஊர் கள்ளக்குறிச்சி. அப்பா திரு ஆறுமுகம். இவங்க மேனேஜரா இருந்து ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க CUMIல. அம்மா திருமதி வசந்தி. இவங்க கவர்மெண்ட் டீச்சரா இருந்து ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க. படித்த குடும்ப பாங்கான வரனா எதிர்பார்க்கறாங்க. இவங்க ஒரே ஒரு பையன் மட்டும்தான். சொந்தமா வீடு, நிறைவான வசதி எல்லாம் இருக்கு. நல்லா படிச்ச பையன், அமைதியான பையன், அழகா இருக்காங்க. இதற்கேற்றாற் போல் வரனமைய SRG கல்யாண மாலையின் வாழ்த்துக்கள். இந்த ஜாதகர் பெயர் பார்த்தீங்கன்னா நவநீத கிருஷ்ணன். அருமையான பையன். HDFC பேங்க் மூலியமா வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இவர் பிறக்கும் போதே சந்திரன் மகாதசையில பிறந்திருக்காரு. தாயின் வயிற்றில் சென்றது போக நின்றது 5 வருஷம் 4 மாசம் 17 நாள். செவ்வாய் திசை 7 வருஷம். ராகு திசை 18 வருஷம். குரு மகா திசை 16 வருஷம். அருமையான குருபலன் இருக்கிறது.
எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். அடுத்து நம்ம எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் வரன் பெயர் கே வினோத். ராகுகேது செவ்வாய் ஜாதகம், சோழிய வெள்ளாளர், அசைவ பிள்ளை, ஆயில்ய நட்சத்திரம், கடகராசி, மகர லக்னம், MBA DTD அது இல்லாம CMA படிச்சிட்டு இருக்காங்க. DTD வந்து CMA பிரான்ச் படிச்சிட்டு இருக்காங்க. 177 சென்டிமீட்டர் உயரம் இருக்காங்க. 18/6/1988 பிறந்திருக்காங்க. இவங்க சென்னையில அக்கௌண்ட்ஸ் மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மாதம் 60,000 சம்பளம் வாங்குறாங்க. சொந்த ஊர் பாத்தீங்கன்னா மன்னார்குடி, திருவாரூர். அப்பா பெயர் திரு S காரியப்பன், அம்மா பெயர் திருமதி K ராஜவேணி இல்லத்தரசி. இவங்க படித்த நல்ல குடும்பம் வரனா கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு சொந்த வீடு, காளிமனை இருக்கு. இவங்க கூட பிறந்தவங்க பாத்தீங்கன்னா தம்பி 1 தங்கை 1. ஒருத்தருக்கு வந்து மேரேஜ் ஆயிடுச்சு. நல்ல அழகான பையன். இதற்கேற்றாற்போல் வரன் வைத்திருப்பவர்களுக்கு எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் வாழ்த்துக்கள். இந்த ஜாதகர் பெயர் வினோத். மாசம் 60,000 சம்பளம் வாங்குறாரு. அருமையான பையன். இந்த பையன் பிறக்கும் போதே வந்து புதன் மகாசில பிறந்திருக்காரு. தாயின் வயிற்றில் சென்றது போக நின்றது 9 வருஷம் 8 மாசம் 13 நாள். கேது திசை 7 வருஷம், சுக்கிரன் திசை 20 வருஷம். அருமையான குருபலன் இருக்கிறது. எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இது உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். நமது எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் அடுத்த வரன் பெயர் B அபிநயா. ராகுகேது ஜாதகம், வீரக்குடி வெள்ளாளர், கார்த்திகை நட்சத்திரம், ரிஷபராசி, தனுசு லக்னம். BE MBA படிச்சிருக்காங்க. 5.3 உயரம் இருக்காங்க. 9/7/1999 பிறந்திருக்காங்க. இவங்க பெங்களூர்ல HR ஆபரேஷன் ஸ்பெஷலிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மாதம் 50,000 சேலரி வாங்குறாங்க. சொந்த ஊர் பாத்தீங்கன்னா சேலம். அப்பா பெயர் திரு P பாலகிருஷ்ணன். இவங்க பில்டிங் கான்ட்ராக்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அம்மா பெயர் திருமதி B சசிகலா. இவங்க இல்லத்தரசி. இவங்க படித்த IT வேலையில் உள்ளவரனா கேட்டிருக்காங்க. இவங்க கூட பிறந்தவங்க யாரும் இல்ல, ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான். நல்ல அழகான பொண்ணு. இதற்கேற்றாற்போல் வரன் வைத்திருப்பவர்களுக்கு எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் வாழ்த்துக்கள். இந்த ஜாதகர் பேரும் அபிநயா. அழகான பொண்ணு. மாசம் 50,000 சம்பளம் வந்து பெங்களூர்ல HR இருக்குது. இந்த பெண் பிறக்கும் போதே சூரியன் மகாதசையில பிறந்திருக்குது. தாயின் வயிற்றில் சென்றது போக நின்றது 2 வருஷம் 9 மாசம் 23 நாள். சந்திர திசை 10 வருஷம், செவ்வாய் திசை 7 வருஷம், ராகு திசை 18 வருஷம். எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். நமது எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் அடுத்த வரன் பெயர் V கோகுல். சுத்த ஜாதகம், சோழிய வெள்ளாளர் ஜாதகம், புனர்பூசம் நட்சத்திரம், கடகராசி, மேச லக்னம். ME EEE படிச்சிருக்காங்க. 5.8 உயரம் இருக்காங்க. 16/2/1992 பிறந்திருக்காங்க. இவங்க சேலத்துல விசைத்தறி சொந்தமா பண்ணிட்டு இருக்காங்க. பிசினஸ் பண்றாங்க. அப்பா பெயர் திரு R வெங்கடாச்சலம். அரசு பணிக்கு வந்து தேர்வு எழுதியிருக்காரு. இன்னும் ரிசல்ட் வரல. அப்பா வந்து ஆசிரியரா இருந்து ஓய்வு பெற்றிருக்கார். அம்மா பெயர் திருமதி S வனஜா. இவங்க வந்து கண்காணிப்பாளர் இருந்து ஓய்வு பெற்றுட்டாங்க. எதிர்பார்ப்பு படித்த நல்ல குடும்பம் வரனா கேட்டிருக்காங்க. இவங்க கூட பிறந்தவங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒருத்தவங்க, அண்ணன் மட்டும் ஒருத்தவங்க. சொந்த வீடு 3, அது இல்லாம பிளாட் 4 இருக்கு. நல்ல அழகான பையன். இதற்கேற்றாற்போல் வரன் வைத்திருப்பவர்களுக்கு எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் வாழ்த்துக்கள். இந்த ஜாதகர் பெயர் பார்த்தீங்கன்னா கோகுல். அருமையான பையன், சோழிய வேளாளர். இவர் பிறக்கும் போதே தாயின் குருமகாசில பிறந்திருக்காரு. தாயின் வயிற்றில் சென்றது போக நின்றது 4 மாசம் 28 நாள். சனி மகாதிசை 19 வருஷம், புதன் திசை 17 வருஷம். எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள்.
நமது எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் அடுத்த வரன் பெயர் பி ஸ்ரீ காவ்யா. சுத்த ஜாதகம் சோழிய வேளாளர், மிருகசீரிசம் நட்சத்திரம், மிதுன ராசி, விருச்சக லக்னம், MBA படிச்சிருக்காங்க. 3/7/1997 பிறந்திருக்காங்க. இவங்க சென்னையில சீனியர் எக்ஸிகியூட்டிவா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. 40,000 சேலரி வாங்குறாங்க. சொந்த ஊர் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர். அப்பா பெயர் திரு கே பாலதண்டபாணி. இவங்க மேனேஜரா பிரைவேட் ஃபார்ம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா பெயர் திருமதி டி சந்திரபிரபா. இவங்க கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க பாத்தீங்கன்னா வெளிநாடு IT வேலை, அது இல்லாம நல்லா படித்த நல்ல வேலையில உள்ள வரனா கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு சொந்த வீடு, அது இல்லாம நிறைவான வசதி இருக்கு. இவங்க கூட பிறந்தவங்க பாத்தீங்கன்னா அண்ணன் மட்டும் ஒருத்தவங்க. நல்ல அழகான பொண்ணு. இதற்கேற்றாற் போல் வரன் வைத்திருப்பவர்களுக்கு எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் வாழ்த்துக்கள். இந்த ஜாதகர் பேர் சி காவியா, சோழிய வேளாளர், அருமையான பொண்ணு. இவங்க பிறக்கும் போதே செவ்வாய் மகாதசையில பிறந்திருக்கிறாங்க. தாயின் வயிற்றில் சென்றது போக நின்றது 2 வருஷம் 1 மாசம் 18 நாள். ராகு திசை 18 வருஷம், குரு மகாதசை 16 வருஷம். அருமையான குருபலன். எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். இதுவரை எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் இல்லம் தேடி ஜாதகம் என்ற தலைப்பிலே நாங்கள் அனுப்பிய ஜாதகங்களை பார்த்தும் கேட்டும் ரசித்த நீங்கள் அனைவரும் உங்கள் உற்றார் உறவினர் சொந்தங்கள் பந்தங்கள் அனைவருக்கும் இதை ஷேர் செய்யுங்கள். முதலில் எங்களுடைய சேனலை எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மாதத்தில் நடந்த கல்யாணம்லாம் இந்த வீடியோவிலே உங்களுக்கு காண்பிக்கப்படும். அதையும் நீங்கள் பாருங்கள். இது ஒரு பெரிய சேவை. தமிழ்நாட்டின் நம்பர் 1 கல்யாண மாலையாக நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய ஃபோன் நம்பர் 99 43 30 66 29. இன்னொரு நம்பர் 98 43 68 66 29. எனவே இந்த நபர்களால் தொடர்பு கொண்டு திருமணமாகாத ஆண் பெண் அனைவரும் திருமணம் செய்ய வேண்டும் என்ற இறைவனை வேண்டி இதுவரை கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி.